எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஷேரை வாங்கலான்ட்டு போனால் எல்லாமே விலை உயர்வாகவே கண்ணுக்கு தெரியுது. அதனால் பேசாமல் கையை கட்டி விண்டோ ஷாப்பிங் பண்ண வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸு வெறும் 3 பாயிண்ட் இறங்கி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அட கரடியிலே மார்க்கெட்டை இறக்குற மாதிரி இருந்தால் பெருசாக இறக்கி விட்டா தான் ஆகும். ஆனால் அந்த மாதிரி பெரிய வீழ்ச்சி வர மாட்டேங்குது. எல்லாருமே பெரிய வீழ்ச்சி எதுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு 20% அல்லது ஒரு 40% ஸ்டாக் ப்ரைஸ் ஃப்ரீயாக கிடைக்கும், அதாவது டிஸ்கவுண்ட் ஆகி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தான் கரெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் உண்மைக்கு இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேமஸான பங்குகள் சிலதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 to 5% நியூஸ் இல்லாமையே, அதாவது மார்க்கெட் பீரிஷாக ஆகாமையே இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. அந்த வகையில் 4 to 5% சிம்பிளாக ஒரு சாதாரண மார்க்கெட்லேயே இறங்குறாங்கன்னா அப்போ உண்மையிலேயே பீரிஸ் ஆச்சுன்னா 20% அசால்ட்டு தான். ஸோ அந்த 20% 40% கரெக்ஷனுக்காக தான் நிறைய பேர் காத்திருக்காங்க. நடந்துச்சுன்னா சரிதான். ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எது அப்படின்ற மாதிரி தேடுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர் பார்க்குறோம். இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. சமீபத்தில் இது ஒரு ரிவர்ஸ் மெர்ஜர் ஒன்று ஆயிருந்தது, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல் சர்வீசஸும். அந்த சமயத்தில் வந்து இந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இம்பாக்ட் ஆயிருக்கு. 61 ரூபா இந்த ஒரு வருஷத்தினுடைய ஹை. ஆனால் இப்போ இந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 65 ரூபா லெவல். சமீபத்தில் 4 மாதத்தில் 65க்கும் 55க்கும் ஒரு முறை ட்ராவல் ஆகிருக்கா. இனி அடுத்த முறை 55 வருவானா இல்லையா அப்படின்றது தெரியல. இந்த சமயத்தில் இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருக்கும் பொழுது இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, முதலீட்டாளர்களில் என்ன ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மே 2024 தகவலின்படி 7.78% வந்து டிஐஎஸ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. முதல்ல இதுக்கு முந்தின குவார்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 4 குவார்ட்டரில் இல்லாத அளவு இப்போ இந்த குவார்ட்டரில் தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர் இந்த கடந்த ஒரு வருஷத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய லோ ப்ரைஸ்லேருந்து ஒரு 55 ரூபா ஏறி வந்தாலும் சந்தோஷம்தான். அப்படி இல்லை மேபி பை லக், ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப அரிதானது. இந்த ஷேர் ஒரு தடவை 2022 12 ரூபா போயிருக்கான். யோசிச்சு பாருங்க, வெறும் 12 ரூபா. அந்த 12 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் போயிருக்கான் ஒரே வருஷத்தில். அதே மாதிரி இந்த ஷேர் மறுபடியும் ஒரு 12 ரூபா வந்ததுனாலும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஸோ இங்கிருந்து ஏற போகுதா அல்லது இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கிருந்து ஏற போகுதா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். அது வரைக்கும் இந்த ஷேர் அப்படின்றது தன்னுடைய டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜை 3% காமிச்சுக்கிறான். அதே மாதிரி தான் இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற கம்பெனி. எந்த ஒரு ஷேரும் ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படின்றது ஃபியூச்சர் தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த ஷேர் ஃபியூச்சரில் இந்த கரண்ட் ப்ரைஸ் 838 ரூபாயிலிருந்து ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது ஒரு 1300 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, ஐபிஓ எத்தனை பேருக்கு அலாட் ஆயிடுச்சு? ஒரே ஒரு நண்பர் வந்து இந்த 2 ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்பார் போல். அவருக்கு இந்த 2 ஐபிஓமே கிடச்சிருக்கு. மற்றவங்க யாருக்காவது ஐபிஓ கிடச்சிருக்கு அப்படின்றது தெரிவிங்க. நாளைக்கு இந்த மார்க்கெட் ப்ளஸில் போகும்பொழுது அல்லது மைனஸில் போகுதா என்ன ஏதுன்னு நாளைக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. மீன் மண்டை அப்படின்னு கூட பேர் நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஜிஎம்டிசி லிமிடெட் அப்படின்ற கம்பெனி அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னை விட்டு வெளியே வந்திருக்கான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் மேபி ஒரு ஆக்டிவேட்டட் ஜோன் மாதிரி ஆயிரும். அப்போ இது ஒன்றா தொடர்ந்து மேல் நோக்கி ஏறக்கோ அல்லது கீழே வரக்கோ ரொம்ப வயலண்ட்டாக மாறக்கூடிய இடம். ஸோ பொதுவாக இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, வயலண்ட் ஆனது ஆயிட்ட நீ மேல் நோக்கி போ அப்படின்ற மாதிரி தான் மனசில் நினைப்பாங்க. ஸோ இந்த ஷேர் மேல் நோக்கி போகுதா அல்லது கீழ் நோக்கி வருதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்காலத்தில் ஒரு 6 மாதத்தில் விட தெரிஞ்சிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்லை எத்தனையோ ஷேர்கள் கீழ் ரேட்லேருந்து நல்ல 70%, 100%, 200%ன்னு அவனுடைய பழைய ஹையின் தாண்டி மேல் நோக்கி போன ஷேர்கள் எத்தனையோ இருக்குது. ஆனால் பாவம் அப்படி மேல் நோக்கி போகாத சில ஷேர்களில் இந்த ஒரு ஷேர் லக்ஷ்மி ஆர்கானிக் அப்படின்ற ஷேர். என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர்னுடைய P&L அப்படின்றத எடுத்து பார்க்குறேன்னு வச்சிங்களேன். 2015 1000 கோடி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே 3000 கோடியெல்லாம் லாபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த ஷேருக்கெல்லாம் ஒரு காலத்தில் டிமாண்ட் இருந்தப்போ 100 ரூபா ரேஞ்சிலிருந்து 600 ரூபா போயிருக்கான். அதுக்கப்புறம் கடந்த 3 வருடங்களாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸில் க்ரோத்தே இல்லை. அதே மாதிரி ப்ராஃபிட்லி க்ரோத் இல்லை, இன்ஃபேக்ட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு.
அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஷேரை கீழே பாவம் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. இனிமேல் வரக்கூடிய குவார்ட்டர்லி அனலைசிஸில், குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து திடீர்னு பல்கை அப்படியே தாண்டான்னு வச்சுங்களேன், தாண்டாராமான்னு 40 இங்கே பாருங்க 11 கோடி 27 கோடி 44 கோடி அப்படின்னு இப்போ ஏர்முகமாக இருக்குது கடந்த 3 குவார்ட்டர். திடீர்னு ஒரு 60 கோடி அல்லது 70 கோடிக்கு லாபம் அப்படின்னு மட்டும் காமிச்சிட்டான்னா இந்த ஷேர் வந்து மேல் நோக்கி வந்துடலாம், வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ இதனுடைய ரிசல்ட் எல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு ஷேர் லோ ப்ரைஸில் இருக்குது, அங்கே ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அந்த பாசிட்டிவ் நியூஸ் இவனை மேல் நோக்கி தூக்கிட்டு வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபாய்ன்னு வச்சுங்க, இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ஒரு 200 ரூபா இருக்குன்னா அந்த பங்கு வந்து ஓரளவுக்கு இப்போ அவங்கள கண்டுக்காமல் இருக்காங்க, மேபி எதிர்காலத்தில் அது மேல் நோக்கி வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு. ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் ஆர்டர், அவங்களுடைய சொத்து பத்து, அந்த மாதிரி நிறைய காரணங்களை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதா இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ. நம்மளுக்கு ஒரு பங்கு தெரியாமல் இருக்கலாம், பட் மார்க்கெட்டுக்கு அது மேபி நல்லா தெரிஞ்ச பங்காக இருக்கலாம். ஸோ நான் எதை சொல்கிறேன்னா, இந்த SRHHY பால் அப்படின்ற ஷேரை தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். எதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எடுத்திருக்கேன். இவனுடைய கணக்கு என்னென்னா, இந்த ஷேர்லாம் ஒரு ஷேர் 1600 ரூபா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வருது. இந்த சமயத்தில் வந்து ஸ்டாக் பியுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 42, அவனை விட 11 தான் இருக்கான். அப்போ இந்த ஷேரை வந்து இப்போ வரைக்கும் யாரும் கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இதனுடைய அர்த்தம். சரி, பிஎன்எல்லாம் இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் ரொம்ப கம்மியான பிஎன்எல் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ ஓரளவுக்கு சுமாரான பிஎன்எல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதில் பெரிய ஆளுக்கு யாராவது ஹோல்டிங் வச்சுருக்காங்களா அப்படின்றதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரிய ஆளுனுடைய ஹோல்டிங் பெருசாக இல்லைனாவே அதில் வந்து எஸ்ஐபி மூலியமாகவோ அல்லது திடீர்னு ஒரு லம்சம் மூலியமாகவோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது, பிளாக் டீலினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது. ஸோ அந்த வகையில் பெரிய ஆளுங்க இந்த ஷேரை வந்து இன்னும் பெருசாக எடுக்கல. ஸோ 0.57% அல்லது 0.6% தான் இதனுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் இருக்குது. ஒருவேளை இந்த ஷேருக்கு எதிர்காலத்தில் டிமாண்ட் வருது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து இதை போய் ஒரு மாதிரி வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா ஃபண்டமெண்டலாக சீப்பாக இருக்குன்னு ஏதாவது ஒரு கான்செப்டில் இந்த ஷேரை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அந்த அல்லது இந்த ஷேரே பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது மேபி அப்போ இந்த ஷேர் பிரேக் அவுட் ஆகிலாம் வந்துச்சுன்னா அவனுடைய பழைய கையை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, என்றைக்குமே பெரிய ஆளுங்க ஷேர் பெரிய மூவ்மெண்ட் பண்ணும்போது அது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த டிவிஸ் லேப் அப்படின்றது இருக்கிறதுலே பெரிய ஷேர், அது இப்போ 4464 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு 3.4% இறங்கியிருக்கான், ரொம்ப ஃபோக்கஸில் வந்திருக்கான். அப்போ இது போன்ற ஷேர்கள்லாம் வந்து தன்னுடைய ரீசன்ட்டு, அதாவது மல்டி இயர் ஹை அல்லது ப்ரீவியஸ் இயர் ஹை அங்கே வந்துட்டு அங்கிருந்து மேல் நோக்கி ஏறாமல் கீழே விழுகிறான்னு வச்சிங்களேன், அப்போ இது ஒரு ட்ரெண்டிங் கிளியாக மாறிட்டே என்ன பண்ணுறது? அப்போ ட்ரெண்டிங் கிளியாகி மறுபடியும் 3000 வந்துச்சுன்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் ஏற்கனவே வாங்கி வச்சுருவங்கெல்லாம் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இந்த போன்ற ஷேர்கள் வச்சுருக்கிறவங்க அது குறிப்பிட்ட இயர் ஹை அல்லது 2 இயர் மல்டி இயர் ஹைஸ் அப்படின்ற இடத்துல வரும் பொழுது ஒரு 10-20% கிளியராக எந்த பக்கம் போகிறான் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த வகையில் இந்த டிவிஸ் லேப் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட உச்சத்துக்கு போயிருக்கான். இந்த பக்கம் எந்த பக்கம் கிளியராக டைரக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறதா தான் என்னுடைய அனுமானம். இந்த சமயத்தில் வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ்னுடைய ஹோல்டிங் தான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் குயிக் மூவ்மெண்ட், பிளாக் டீல் போன்றதில் நிர்ணயிக்குது. அந்த வகையில் இப்போ லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இந்த ஷேர் வந்து என்ன பண்ணியிருக்கா இந்த ஒரு வருஷத்துலன்னு பார்த்தீங்கன்னா 1100 போயிட்டு 60%லாம் ஏறி வந்திருக்கான். இதே 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா இருந்த ஷேர் வெறும் 1000 ரூபாய்க்கெல்லாம் போயிருக்கான். இதே 10 இயர்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா மேலே அதே தான், இவனு வந்து ஒரு ட்ரெண்டிங் கீழேருந்து மேலே ஏறி அப்புறம் மேலேருந்து கீழே இறங்கிட்டான். அப்போ இந்த கம்பெனியில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் எப்படி குறைஞ்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் எப்படி குறைஞ்சிருக்கு. கடைசியில் பப்ளிக்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ப்ரொமோட்டர்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைக்கிறாங்க அப்படின்னாவே அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு கம்பெனிக்கும் அவனுடைய பிஎன்எல் தான் அல்டிமேட், கடைசி அதை தான் எல்லாரும் போய் பார்க்க போகிறாங்க. அப்போ இந்த பிஎன்எல் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க முதலையே எதிர்பார்த்துருக்கலாம் இல்லையா? ஸோ எஃப்ஐஎஸ் டிஎஸ்க்கு இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ண தெரியும். ஸோ அந்த குரூப் ஏதாவது ஒன்று குறைக்குதுன்னா மேபி அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்றது என்னுடைய கருத்து.
நண்பர்களே, இன்னைக்கு கேட்கவே வேண்டாம். ஆர்விஎன்எல் போன்ற ரயில்வே பங்குகள்லாம் வந்து சில ஃபேமஸான பங்குகள்லாம் மேல் நோக்கி ஏறி தான் இருந்தால், அதுலேயும் இந்த ஆர்விஎன்எல்ல ஒரு நாளுங்க ஒரே நாளில் 15% லாபம், ஏறின லாபத்தை அவன் கீழே விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த லாபத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டான். திடீர்னு குறுக்கால பூந்து இந்த ஆர்சிஎஃப் 13% ஏறி 2வது இடத்த பிடிச்சிருச்சு. எவரடியுமே இன்னைக்கு ஒரு காலையிலேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக நிறுத்திட்டான். ஸோ இந்த 3 ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு 5 ஃபேமஸான ஷேர் பாவம் இன்னைக்கு கும்பா பாடிடுச்சு. அதில் இந்த ஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ்லாம் பாவம் 6% கும்பா. பாரஸ் டிஃபென்ஸு 2-3 நாளாக சில நாட்களில் நல்லா இருந்தால் இன்றைக்கி ஒரு 5% அவனை பிடிச்சி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி விட்டாங்க. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.